இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் எதை தேடி இருந்தீங்களோ அது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்னும் சூப்பராக சொல்லணும் அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்டவர்கள், அரசியல்வாதிகள், அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்க, சிம்ம ராசியில் யாராவது இருந்தீங்கன்னா, அரசியல் பதவிகள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான காலகட்டம் இது. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட திரும்ப இருக்கிறதை தானங்கள் நீங்கள் கொடுக்குற தானங்கள் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொடுக்க தான் வளரும். சூரியன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க கொடுக்குறவர் தான், எப்போவும் வாங்குறவர் கிடையாது. ஸோ அப்போது சிம்மராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட உதவி நிச்சயமாக இந்த இதில் அவங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் பேசுனா மற்றவங்க கேட்பாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது யாரும் கேட்கல அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கான அந்த சூழல் இப்போ இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பேசும்போது ஒரு மணி நேரம் பேசினா கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட ஓகே கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் மாறும். உங்கள் சொல்லை நிச்சயமாக ஒருத்தவங்க காது கொடுத்து கேட்கறதுக்கான சூழல் கண்டிப்பாக மாறும். ரொம்ப அற்புதமான ஒரு நல்லா இருக்குது சிம்மராசி. இப்போ சிம்மராசிக்காரங்க இன்ன வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலம் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடு, என்ன தெய்வங்களுக்கு? பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்தது, புகழை கொடுக்கும், பேர் புகழை கொடுக்கக்கூடியது சிவ வழிபாடும் முருக வழிபாடு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பெருமாள் வைணவம் சார்ந்து இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நரசிம்மர் அவங்களெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க ரொம்ப கடினமான ஒரு சூழலை கடந்து வந்திருப்பாங்க. அதே நினச்சிட்டு இருக்காம இப்போ அவங்க கிட்டத்தட்ட இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியும், நல்ல சூழல்கள் அவங்கள தேடி வரும். அவங்க கேட்டால் கூட கிடைச்சிருக்காது, ஆனால் இப்போ தானாக உதவிகள் வந்திருக்கும். அப்போது அந்த மாதிரி இப்போ சைவம் அப்படின்னும் போது சிவனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில்கள். நான் எப்பவும் சொல்கிறேன், பழமையான சிவன் ஆலயங்கள், பழமையான விஷ்ணு ஆலயங்களுக்கு போயிட்டு இவங்க அங்கே தங்கி ஒரு 2 மணி நேரமாக தங்கிட்டு வராங்க அப்படின்னா இன்னும் அதிகமான பலன்களை இவங்களுக்கு சிம்மராசிக்கு கண்டிப்பாக இருக்கும்.